தமிழ்நாடும் மக்களும் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்திலே நின்று போராடி கொண்டிருந்த இயக்கங்களும் தலைவர்களும் இப்ப படையின் வலிமையை தனித்தனியாக பிரிக்காமல் குவித்து வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி போராடுவது என்ற முடிவெடுத்து இப்போது இந்த காலகட்டத்தில் என் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எதிர்கொள்கிற சிக்கல் தான் காவிரி நதிநீர். புதிதாக வந்திருக்கிற மேகதாட்டில் அணை, பிறகு இந்த தொகுதி மறுசீராய்வு, அங்கெங்கே நடக்கிற போதை மிகுதியாக நடக்கிற வன்புணர்வு கொலைகள், படுகொலைகள், இது ஒவ்வொன்றுக்குமாக போராடிட்டு இருந்தா ஒவ்வொரு பொழுதும் போராட்டத்துல தான் எங்களுக்கு விடியும், போராட்டத்துல தான் முடியும். மற்றவர்களுக்கு எப்பாவது போராட்டம், எங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. அதனால ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே குடையின் கீழே, தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் என்கிற அரசியல் குடையின் கீழே ஒன்றிணைந்து போராடுவது, வலிமையான ஒரு அரசியல் படையாக மாறுவது என்ற நோக்கிலே ஒருங்கிணைந்து இதை செயல்படுறோம். இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமியும் என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தான், என் ரத்தம் வேல்முருகன் அவர்களும் என்னுடைய அன்பு உடன் பிறந்தார். தனியரசு அவர்களும் என் அன்பு தம்பி திருமாறன் அவர்களும், இப்படி என் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், மதிப்பிற்குரிய பாபுஜி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறார். இங்கே என்னுடைய அன்பு தம்பிகள் கோசு, மணி, மகேஷ் எல்லாரும் இதில் இணைந்து செய்கிறார்.